இப்போ மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா அது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சோம், நீங்க நம்ம பக்கத்துல இருக்க மாதிரி தான் அவங்களும் பக்கத்துல ஸ்கூல் தான். அதனால என்னை மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஆள் வந்தாலும் உங்க ஸ்கூலுக்கு அது பெருமையாயிருக்கும். இந்த ஸ்கூல் மூலியமா இந்த ஸ்கூல்ல இருந்து நீங்க ஒரு 8வது வரைக்கும் படிக்கிறீங்களா, 8வது வந்து ஒரு பையன் என்ன பண்றான், அடுத்து 10வது வேற ஸ்கூல் போயிடுவான், 12th வேற ஸ்கூல் போறான், அடுத்து காலேஜ் போறான்னு வச்சுக்கே, அவங்க கேட்பாங்க நீ காலேஜ் எங்க படிச்சுன்னு கேட்க மாட்டாங்க, உன் ஸ்கூல் எங்கடா படிச்சுன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா நீ ஸ்கூல்ல கத்துக்கிற விஷயம் தான் நீ என்ன பண்ண போற, காலேஜ்ல நீ அதிகம் கத்துக்க போற. உன் ஸ்கூல்லயே நீ வச்சிருப்பாங்க, அப்படி நீ இப்படிதான் வெட்டணும், நீ இப்படிதான் பண்ணணும், நீ இப்படிதான் படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நீ என்ன பண்ணா காலேஜ்ல எப்படி பண்ணுவ. நான் போன இடத்துல எல்லா இடத்துலயும் எங்க தொழிலாளர் ஸ்கூல் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பேசுவேன். இங்கேயும் அதுதான் சொன்னேன், தொழிலாளர் மேடம் நான் படிச்சேன் அப்படின்னு. ஏன்னா படிச்ச ஸ்கூல் தான் நீங்க நம்மளை வந்து கொண்டு வரும். நீங்க நான் காலேஜ்ல வந்து நம்ம மிமிக்ரி கத்துக்கிட்டேன்னா வச்சுக்க, நீங்க காலேஜ்ல வந்து ஈஸியா என்னால இந்த இடத்துக்கு வர முடியாது. என்ன தம்பி இப்பதான் காலேஜ் முடிச்சேன், நான் இன்னும் ஒரு 4 வருஷம் பண்ணுவேன் அப்படிவாங்க. நான் ஸ்கூல்ல இருந்து நான் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா ஸ்கூல் ஒரு 7 வருஷம், இங்கே ஒரு 5 வருஷம் அப்படிங்கும் போது என்னால அதிகமா மார்க் பண்ண முடிஞ்சிச்சு இதுல. ஓகேவா? அதனால நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, மிமிக்ரி வந்து ஒரு ஃபார்முலா, மேக்ஸ் பாக்குறோம்ல, 2 2 எத்தனை பிளஸ் பண்ணலாம், 5 5 10 10 அதே மாதிரிதான் இது. நான் வந்து இது வரைக்கும் இது இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், மேம்க்கு உங்களுக்கு சொன்னது இல்ல இது. ஏன்னா என் கூட சார்ந்தவங்களுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கோம். இதை நான் ஒரு மேக்ஸ் மாதிரி தான் ஒரு 3 நோட் எழுதி வச்சிருக்கேன். ஒரு வாய்ஸ் நம்ம பண்ணணும்னா என் வாய்ஸ்ல இருந்து ஒரு வாய்ஸ் நம்ம பண்ணணும், ஒரு ஃபார்முலா. இப்போ நீங்க பிரகாஷ்ராஜ் பார்த்துருப்பீங்க, தெரியுமா பிரகாஷ்ராஜ்? அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா கில்லி படம் பார்த்தது இல்லையா நீங்க? இப்ப பாருங்க எப்படி கத்துவீங்க. ஊராட்சி நடுநிலை பள்ளி பைத்தவரங்க பார்த்துக்கடி எட்டு ஒரு பொருள் எடுத்து போவே வாங்கிக்குவேன் சாப்பிடாம. இது யார் பார்த்துக்கிறது? எல்லாருமே கை தூக்குறீங்க. பிரகாஷ்ராஜ்னா தெரியல, டைலாக் சொன்னோட எல்லாருமே கை தூக்குறீங்க. பாத்தீங்களா? அப்ப என்ன சொல்லணும்னா உங்களுக்கு அந்த பேரு தான் தெரியாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பேரு தான் தெரியாது. ஏன்னா நீங்க சின்ன வயசு 8வது வரைக்கும் நீங்க படிக்கிறனால வெளியே நீங்க வந்தா அந்த பேரை நல்லா தெரிஞ்சுக்கும். ஓகேவா? அவருக்கு நீங்க பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்ப ரஜினி சாருக்கு வந்து பிரகாஷ்ராஜ், ரஜினி சாருக்கு இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா. நான் சிம்பிளா ஒரு 2 3 ஃபார்முலா பின்னாடி சொல்றேன். இப்ப நான் பேசுறேன்னா, இந்த தம்பி இருக்காருன்னு வச்சுங்களேன், இந்த தம்பியை நான் வந்துட்டு வாடா தம்பின்னு கூப்பிடலாம், எப்படி ஏந்தரா தம்பின்னு சொல்லலாம், வாங்க தம்பின்னு சொல்லலாம், வாடான்னு அதுக்கு பேசலாம். இதுல வந்து விஜயகாந்த் ஐயா எப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, அவர் குடல் எப்படி இருக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி இருக்கும்? நல்லா ஒரு டிஃபரெண்டா என்ன பண்ணும், போல்டா இருக்கும். ஏய் வாடா அப்படி சொல்லுவாரா? இது பண்ண ஏன் நான் சொல்றேன், தம்பி நீ ஏந்தரா அப்படிங்கிறேன்னா அவர் என்ன சொல்லுவாரு, அந்த வாய்ஸ்ல என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல டைப் பண்ணி நீ பேசுறது வந்து இது அப்பர் லோயர் மிடில் 3 இடத்த சொல்லுவோம். அதுல ஒவ்வொரு வாய்ஸும் இப்ப நீ ஜெயலலிதா கேட்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல கேட்கறாங்க அப்படின்னா, ஜெயலலிதா நம்ம என்ன பண்ணணும், உடனே ஜெயலலிதா அப்பர் பண்ணணும், அப்பர்ல இருந்து மிடில் கொண்டு வரணும், எங்களுக்கு ஃபார்முலா தெரியும், நாங்க என்ன பண்ணணும் பண்ணிடுவோம். விஜயகாந்தா அவரு அப்பர்ல இருந்து கீழே லோயர் தான் நம்ம பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுதான் வந்து அது வந்து நீங்க ஃபுல்லாவே கத்துக்க முடியும். ஏன்னா அது நீங்க டச்சப் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இருந்தாலும் ஒவ்வொரு ஆளுக்கு சொல்றேன். இப்போ வந்து ரஜினிகாந்த் ஐயா அப்படின்னா அவருக்கு லாஸ்டா வந்துட்டு கடைசியில லே சொல்லுவோம்ல, நம்ம தமிழ்ல வந்து நம்ம வாய்ப்பாடுல லே சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா இந்த விழாவில வாழ வந்து கொண்டிருக்கிற சிவ பெருமக்களே, சுபாஷ் முட்டாக இந்த திருச்சி மாவட்டத்துல நம்ம ஒரு பெரிய ஸ்கூல்ல நீங்க முஸ்லிம் ஊராட்சி நடுநிலை பள்ளியில நீங்க பைத்தமாறு ஸ்கூல்ல நீங்க வந்து நீங்க வெபிகிரி பண்ண சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்ல சார், இந்த மாதிரி ஸ்கூல்ல நான் பண்ணி எவ்வளவு பேரை பண்ணி காமிச்சிருக்கேன்னு சொன்னேன். இல்ல சார் நீங்க வந்து நீங்க பாத்தீங்க இந்த பிள்ளைகள் எல்லாத்துக்கும் ரொம்ப டேலண்டா இருக்குன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நான் வந்துடா இல்லையா, சும்மா பேரை கேட்டாலே சும்மா அதுக்குது இல்ல. எப்படி இருந்துச்சு? பண்ணிட்டு இருந்தேன். நீ ரஜினி சொன்னோட என்ன பண்ண, டக்குன்னு நான் உள்ள போய் செட் பண்ணிக்க ரஜினியா, இப்ப என்ன பண்ணணும், அப்பர் இருந்து லோயர் பண்ணணும். புரியுதா? அந்த மாதிரி ஒவ்வொரு வாய்ஸுக்கும் என்ன பண்ணுறோம்னா டேலி பண்ணி வச்சுக்குவேன். புரியுதா? அந்த மாதிரி தான் சொல்றேன். இப்ப நீ எந்த வாய்ஸ் பண்ணாலும் இப்ப பாருங்க, சும்மா நான் நார்மல் என்னோட வாய்ஸ் இந்த டெக்னீஷியன் பாப்பா ரிசல்ட் அப்ப ஒரு நிமிஷம் பாருங்க, இங்க பாருங்க. இப்ப என்ன பாருங்க, இப்ப லாஸ்ட் என்ன இந்த விழாவிலே இருக்குல்ல, லாஸ்ட் என்ன சொன்ன, என்ன போட்டு சொன்னேன், ஏ போட்டு சொன்னா நீ எல்லா வார்த்தையும் போட்டு பாரு. இந்த விழாவில என்ன வாழ வைத்து வந்திருக்கும் ரசிக பெருமக்களே, சாப்பிட்டியால, இந்த மாதிரி நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி நீ லேஸ் போட்டுக்கும் போது நீ அதை லைட்டா கோரிலேஷன் இது பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் மீன் ஒரு 2 days நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே? இப்ப பண்ணீங்கன்னா வேற மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த கோச்சிங் பண்ணீங்கன்னா வேற வயசுல வந்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப விஜயகாந்த் ஐயா பேசுறாரு அப்படின்னா இப்ப நார்மலா எழுதினு சொல்றதுக்கு சும்மா கோல்டா இது ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணணும், அப்பர்ல இருந்து தான் பேசணும். ஓகேவா? அப்பர் மீன் ஃபுல்லா தொண்டையில வயிறு தொண்டையம், இதுதான் அப்பர் லோயர், இந்த மாதிரி மிடில் நாங்க பண்ணுவோம். ஓகேவா? சிம்மா நரசிம்மா சாதாரண கிரண்ட தொட்டா சாகடிக்கும், ஆனா என்ன தொட்டு அந்த கிரண்டுக்கே சாகடிக்க முடியாது. புரியுதா? அப்படிங்கும் போது இது ஃபுல்லா தொண்டையில மட்டும்தான் பேசணும். அதை நீ கீழே கொண்டு வந்த அப்படின்னா வர முடியாது. ஓகேவா?
நான் ஒரு வாய்ஸ் நான் பண்றேன், அதை நீ எங்க பாத்துருக்கீங்கன்னு சொல்றியா? நீ சொல்றியா? நான் ஒரு வாய்ஸ் நான் பண்றேன், ஓகேவா? நீங்க அதை எங்க நீங்க பாத்துருக்கீங்க, டிவில பாத்துருக்கீங்களான்னு பாப்போம். ரெடியா? அண்ணாமலை இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்கல்ல, நம்ம பைத்தம் வரதுக்குள்ள நம்ம பாத்தீங்கன்னா ஒரு நடுநிலை பள்ளி ஒண்ணு இருக்கு. அந்த பள்ளியில பாத்தீங்கன்னா எல்லா திருக்குறளையும் சரி, ரொம்ப டிராயிங்கும் சரி சூப்பரா வராங்க. அண்ணாமலை இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரட்டுமா? ஐயா இது எங்க பாத்துருக்கீங்க? குட் கிளாப் 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 கிளாப். நான் இங்க இருந்து பேசுறேன், அவருக்காரு சென்னையில, அவரு படம் நடிச்சு முடிச்சு இப்ப 10 வருஷம் வீட்டுல இருக்காரு உடம்பு தெரியாம. அப்ப அவரு இருந்தாலும் சரி இல்லனா சரி, அவரை நான் என்ன பண்ண முடியும்? உங்க முன்னாடி பேச முடியும். அப்ப என்ன பண்றது? அவரே இல்ல. இப்ப நீ ஜெயலலிதா நீங்க பாத்துறீங்களா? இல்ல, நான் பண்ணல. விஜயகாந்த் ஐயா இறந்து நான் பண்ணல. அப்படிங்கும் போது என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் இறந்தாலும் நம்ம மனதுல மனப்பூர்வமா வந்து உள்ள இறங்கி நம்ம ஒரு சாமி இப்படி வாக்கு சொல்ற மாதிரி நாங்க அதை பண்ண முடியும்னா அது ஒரே விஷயம், அது மெமிக்ரி மட்டும்தான், ஓகேவா? அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் இதுதான். நீங்க ரஜினி பேசினா லாஸ்டா லே போட்டுக்கணும், ஓகேவா? நீங்க விஜயகாந்த் அப்படின்னா நீங்க தொண்டையில மட்டும் நீங்க வந்து பேசி பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க ஜெயலலிதா பண்ணணும் அப்படின்னா அது எப்படி சொல்றது, மாடுலேஷன் ரோயல்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும், அப்படி போல்டா எப்படி சொல்றது, ஏன் ரத்தத்தின் அந்த பிரிச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க வந்து பிரிச்சு இது பண்ணணும். மொட்டராஜ் இங்க பாருங்க, லிசன் பண்ணுங்க. மொட்டராஜ் இருக்காருல்ல, மட்டும் இல்லாம அவர் என்னன்னா ஃபுல்லாவே ரோயல் மட்டும் தான் அந்த